இரண்டாவது நாள் 25ஆம் தேதியன்று மாலை நடந்த வித்வத் கோஷ்டியிலே 3 சுவாமிகள் வாக்கியார்த்தத்தை உபன்யசித்தார்கள். அதிலே முதலிலே ஸ்ரீயுவே வகுலாபரணன் சுவாமி அவர் இந்த மடலை பற்றிய விசாரத்தை முன்வைத்தார். அதாவது நம்முடைய சம்பிரதாயத்திலே சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கிற 2 மடல்கள் திருமங்கையாழ்வாரால் அருளி செய்யப்பட்டவை பிரசித்தம். இந்த மடல் இலக்கியம்னு பார்த்தோமானால் இதை எப்படி நாம் இதனுடைய பாட்டு கணக்கு என்ன என்பதிலே சில விசாரங்கள் முன்பே பெரியோர்களால் பண்ணப்பட்டிருக்கின்றன. மடல் என்று சொன்னால் அது முழுமையாக ஒரு பாசுரம் என்றுதான் அதை கணக்கிட வேணும் என்பதுதான் அது தேறின கருத்து. அப்படி இருக்கும் பொழுது 12-13 அடிகளுக்கு மேலே சென்றால் அதை ஒரு பாசுரமாக கொள்ள வேணும் என்ன இப்படி இருக்க, இந்த விஷயத்திலே பார்த்தோமானால் பிரபந்தசாரம் என்கிற தம்முடைய நூலிலே வேதாந்தாச்சாரியர் சிறிய திருமடல் பெரிய திருமடைகள் ஆகிய இவைகளை 40 பாசுரங்கள் மற்றும் 80 பாசுரம் என்று இப்படி முறையே கொண்டுள்ளார். இப்போ சிறிய திருமடல் என்று பார்த்தால் அது 40 பாசுரங்கள் என்ன கணக்கு என்ன அந்த பிரபந்த சாரத்திலே காட்டப்பட்டுள்ளது. இதற்கு என்ன கருத்து என்று பார்த்தால் ராமானுஜ நூற்றந்தாதியும் சேர்த்து நாம் கணக்கிட்டோமானால் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களை நாம் 4000 என்கிற கணக்கிலே சரியாக கொண்டு வந்துவிட முடியும். இந்த அருளி செயலுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்ன ஒரு பிரசித்தி இருக்கிறதல்வா. அதனால் இதற்கு 4000 கணக்கு எப்படியாவது நாம் காட்ட வேணும். இப்போ அதன்படி பார்த்தோமானால் இந்த மடல்களை இவ்வளவு பாசுரங்கள்னு நாம் கணக்கிட்டால்தான் அதிலும் இராமானுஜ நூற்றந்தாதியும் நாம் சேர்த்து கொண்டோம் என்று சொன்னால் சரியாக 4000 என்கிற கணக்கு வரும். அப்படின்றதை திருவுள்ளங்கொண்டு அந்த பிரபந்தசாரத்திலே இப்படி மடலை 40 என்றும் 80 என்றும் கொள்ள வேணும் என்று காட்டியிருக்கார். ஆனால் எங்கே பிரிக்க வேணும், 40 என்ற கணக்கை எப்படி நாம் கொள்ள வேணும் என்று அதை அங்கே எடுத்து காட்டவில்லை. அதன் பிறகு நாம் பார்த்தோமானால் சுவாமி மணவாள மாமனிகளுடைய அஷ்டதிக்கஜங்களில் ஒருவரான அப்பிள்ளார் என்பவர் அனைத்து வாழி திருநாமங்களையும் அருளி செய்தவர். அவர் என்ன அருளி உள்ளார் என்று பார்த்தால் 77 கன்னிகளாக இந்த சிறிய திருமடலை கணக்கிட்டிருக்கிறார். இதில் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அடிகள் நாம் பார்க்கிறோம். மடல் என்று சொன்னால் அது இப்படி அடிகளாக போகக்கூடியது. மடல் இலக்கியத்தை பிரிக்க வேணும் என்று சொன்னால் கன்னிகளை கொண்டு நாம் பண்ண வேணும். 2 அடிகள் சேர்ந்து ஒரு கன்னி. அப்போ அந்த கன்னிகளாக பார்த்தால் 77 கன்னிகளாக சிறிய திருமடல் அமைந்துள்ளது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பாசுரம் என்று இதை விவகரிக்காமல் இப்படி 77 கன்னிகள் கொண்டது என்பதாக அப்பிள்ளை காட்டியிருக்கார் என்றது நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 2 விஷயங்கள் 2 ஆச்சாரியர்கள் காட்டினது. அதற்கு மேலே வகுலாபரணன் சுவாமி திவ்யார்த்த தீபிகையிலே காஞ்சி மகாவித்வான் ஸ்ரீவை பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி அவருடைய சில விசாரங்களையும் எடுத்து முன்வைத்தார். தம்முடைய சிறிய திருமடல் திவ்யார்த்த தீபிகா வியாக்கியானத்தினுடைய முன்னுரையிலே விஸ்தரமாக இந்த திருமடலை பற்றிய அதனுடைய அந்த எண்ணிக்கை பற்றிய விசாரத்தை காட்டியிருக்கார் காஞ்சி சுவாமி. அப்போ அவர் காட்டியிருக்கக்கூடியது என்னென்னா, மடல் என்று சொன்னால் அது ஒரு பாசுரம் என்றுதான் அதை நாம் கணக்காக கொள்ள வேண்டியது என்பதாக அவரும் இசைந்திருக்கிறார். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னார். இன்னும் இதில் பார்த்தோமானால் இந்த சுவாமி உபன்யசிக்கும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது வகுலாபரணன் சுவாமி இந்த தமிழ் இலக்கணங்கள் இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். இந்த யாப்பு அதை பற்றியும், வெண்பா என்று சொன்னால் அதற்கு என்ன இலக்கணம், அதனுடைய பிரிவுகள் என்ன என்று இதெல்லாம் எடுத்து காட்டி, அப்புறம் மடல் என்று சொன்னால் அந்த மடல் இலக்கியத்தை பற்றியதான லட்சணங்கள் எப்பொழுது வந்தன, நம் ஆழ்வார்கள் சாதித்த திருமடல்கள் தான் அதற்கு முதலிலே பார்த்தோமான அந்த திருமடல் இலக்கியத்திலே முதல் வகை இதுதான் என்பதாகவும், இப்போ இதனுடைய பாசுர கணக்குன்னு பார்த்தா இது ஒரே பாசுரம் என்று தான் நாம் கொள்வது அது இலக்கணத்துக்கு பொருத்தமானது என்பதாக இப்படியெல்லாம் இங்கே காட்டியிருந்தார். அப்போது காஞ்சி சுவாமியினுடைய அந்த நிர்வாகத்தையும் எடுத்து காட்டி, இல்லை பூர்வாச்சாரியரான அப்பிள்ளை காட்டின நிர்வாகம் அது பொருந்தும் தான். கன்னியாக இதை பிரிப்பது சரி, பாசுரம் ஒன்று தான், அதிலே சந்தேகமில்லை.
ஆனால் பாசுரம் திருமடலை ஒரு பாசுரமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போ 4000 என்கிற இலக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அது பொதுவாக சொன்ன ஒரு கணக்கு. இப்போ 10ன்னு சொன்னால் அது ஒரு 8 9 பாசுரங்கள் இருந்தால் அது இது ஒரு பதிகம் ஒரு 10 அப்படின்னு சொல்லுவது உண்டு. இப்போ 4000 என்று சொன்னால் அது 4000த்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கணக்குன்னு தானே ஒழிய சரியாக 4000 என்கிற அந்த எண்ணிக்கை கொண்டு வந்தே தீர வேணும் என்கிற நிர்பந்தம் இல்லையே. அதனால் அப்படி தான் இதை நாம் கொள்ள வேணும். ஏன்னா மடல் என்பதை நாம் ஒரே பாசுரமாக கணக்கிடும் பிரமாணங்கள் தான் அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த மடல் எவ்வளவு பெரிது, இது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்ல வேணுமென்னால், அதோட அளவை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கன்னியாக அதை பிரித்து குறிப்பிடுவது வழக்கம் உண்டு. ஏன்னா 14 வரிகள் 15 வரிகள் இருந்தாலும் அது ஒரு மடல் தான், 200 400 வரிகள் இருந்தாலும் ஒரு மடல் தான். அப்போ எப்படி பிரித்து சொல்வதனால் கன்னி என்கிற அந்த ஒரு கணக்கை இட்டு நாம் மடல்களை அதனுடைய அளவை குறிப்பிடலாம். பாசுரம் ஒன்றுதான் ஆனால் என்று அப்பிள்ளை காட்டினது மிக பொருத்தமானது தான் என்பதை அழகாக இங்கே எடுத்து உரைத்தார். பல தமிழ் இலக்கண இலக்கியங்களை பற்றியதான சூக்ஷ்ம விஷயங்களை எல்லாம் இங்கே அவர் எடுத்து காட்டினான்றது நாம் குறிக்கொள்ளத்தக்கது.